அடுத்து வரும் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதிமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் என சூளுரைத்த எடப்பாடி பழனிசாமி, வெள்ளம் பாதித்து மக்கள் தத்தளிக்கும் போது முதலமைச்சர் டெல்லி செல்வது நியாயமா என கேள்வி எழுப்பினார். அத்தோடு செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு குறித்து தவறான தகவல்களை கூறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கிறார். திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறார். நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாகி கூடாது என்று நினைப்பதுதான் கண் விழிக்கிறேன். ஒரு முதலமைச்சரே சொல்றார். அப்படின்னா அந்த கட்சியில எவ்வளவு அராஜகம் இருக்குதுன்னு பாருங்க. இவர் நாட்டை ஆண்டு அந்த நாடு உருப்படியாகுமா? மக்கள் பேசுவதெல்லாம் திமுக ஆட்சி எப்போது போகும், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது வரும் என்ற குரல் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது. அடுத்த எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் எழுந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது, பேரிடர் காலத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நெற்பயிருக்கு ஒரு ஹெக்டருக்கு சுமார் 87,000 ரூபாய் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டருக்கு 20,000 ரூபாய் கொடுத்தோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு விவசாயிகளுக்கு முறையாக பயிர் காப்பீட்டு திட்டத்திலே இடம்பெற செய்யாத காரணத்தினாலே அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த இழப்பீட்டு தொகை கிடைக்கவில்லை. அதோடு இந்த விடியா திமுக அரசு அந்த விவசாயிகளுக்கு வெறும் 13,500 ரூபாய் தான் கொடுத்தாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அந்த பகுதியிலே சிப்காட்டுக்கு நிலம் விரிவுபடுத்துவதற்காக இரவுகள் பாராமல் அந்த நிலங்களை பக்குவப்படுத்தி முப்போகம் விளையக்கூடிய பொன் விளைகின்ற பூமியாக அந்த மாவட்ட மக்கள் உருவாக்கி வைத்திருந்த அந்த நிலத்தை இந்த விடியா திமுக அரசு பறிக்க பார்த்தது. தன்னுடைய நிலம் பறிபோகிவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்காக அஹிம்சை முறையிலே அறப்போராட்டத்தின் வழியிலே போராட்டம் நடத்திய விவசாயிகளை குன்ற சட்டத்திலே அடைத்த அரசாங்கம் இந்த விடியா திமுக அரசாங்கம். இதற்கெல்லாம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய பிரிவினை மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள். இன்று வரை தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாநகரம் பல்வேறு பகுதியில் இன்னும் தண்ணீர் வடியல. நீ அங்க போயிருந்தா தெரியும். 19ஆம் தேதி எங்க போறாரு? டெல்லிக்கு போறாரு. ஓட்டு போட்ட மக்கள், உங்களை முதலமைச்சராக அமர வைத்த மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, பசியால் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதை விட்டு இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இங்கே முதலமைச்சர் டெல்லிக்கு போறார். ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட உடனே நீ நேரடியாக சென்றிருந்தால் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள், அமைச்சர்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருப்பார்கள். மக்கள் அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருப்பார்கள். அதை செய்ய தவறிய முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் என்பதை இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். இன்றைக்கு முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறார். செம்பரம்பாக்கம் ஏரியிலே 1 லட்சம் கனஅடி தண்ணீரை திறந்து வைத்தோம் என்று. இல்ல, வெறும் 35,000 கனஅடி தான் திறக்க முடியும், அதுக்கு மேல திறக்க முடியாது. அதுக்கு பின்னாடி அவர் பேசுறதை விட்டுட்டார். தென் மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினம் 2 பகுதியிலுமே சுமார் 110 சென்டிமீட்டர் மழைக்கு மேல் பொழிந்திருக்குது. அந்த மக்கள் எல்லாம் இன்றைக்கும் சாலை வசதி இல்லாம, மின்சார வசதி இல்லாம, மருத்துவ வசதி இல்லாம துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 8 நாட்கள் ஆகிலும் அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.